நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்? ஏன் ப்ரோ அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. பார்க்கும்போது 14 பேர், அந்த 14 பேரும் நான் தான் மாற்றி மாற்றி அக்கௌண்ட்டில் பார்க்கணும். அதாவது மாதவன் நீங்கள் ஜிம் பேக் எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க ஒன்றும் இல்லை, உடம்பு ஃபுல்லாக ஊற்றி ஏற்றி வச்சிருக்கான். ஸோ அப்படி தான் இருக்கும். புல்லட் வாங்கினா அந்த 300 ஹெல்மெட் ஏய் 200 கிலோ லெக் பிரஸ் அடிப்பாரு. ஏய் உண்மையில அடிப்பான்டா. 200 கிலோ இருக்கு. மச்சான் சரிடா. ஏய் ஜிம் வாங்கடா. இங்க 100 கிலோ அடிங்க. 100 கிலோ இங்க 100 கிலோ என்ன லெக் பிரஸ் ஏன்னா நம்ம அந்த மாதிரி ஆள் நடக்கும். காட்டேடா. சென்னை சிட்டியோட ப்ளூ பிரிண்ட் வேணும். டீமோட ஸ்பான்சர் இவர் தான். பேச கேட்காதுன்னு நினைக்கிறேன். துபாய் மாப்பிள்ள நன்றி. அவ்வளோதான். பொழுது போவா அது உனக்கே அநியாயமா தெரியல. என்ன பண்றது? கூப்பி என்னை பார்த்து பயவில் ரொம்ப கெட்டு போயிருக்கான். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த போஸ்ட் யார் தந்தான்ட்டு. கரெக்டான்ட்டான். தலைவா தலைவா இங்க மட்டும்தான் வந்து ஸ்பைடர்மேன் லிங்கேஷன் மாதிரி பகல் குசுறாரு. வாடா போண்டா என்னடா தப்பு வந்து பார்த்தீங்கன்னா மிரர் மேஜிக்னு சொல்லிட்டு நாங்களும் குழந்தைகளாயிட்டோம். மூடுங்க எல்லாத்தையும் அமுக்கிட்டு வாங்க. கேட்டா துபாய் மாப்பிள்ள தான் எடுக்க சொன்னாரு. அவ்வளோதான். துபாயா காமேஸ்வரி சின்ன வயசுல புளிப்பால் தான் 512 128 அது இருக்கு 60 GB இருக்குல்ல. ஆக வந்துட்டு நான் இதுக்கு மேலே கண்டினியூ பண்ண முடியாது. எங்கே போனாலும் வந்துட்டு கையில் ஒரு 50 ரூபா 100 ரூபா வச்சுக்கோங்க. தப்பே இல்லை. யாருங்க எல்லாரும் சொல்கிறோம் 50 ரூபா 100 ரூபா வச்சுக்கோங்க. கேஷ் எல்லாம் பண்ண கேவலமாக இருக்கும். பாருங்க கடைசியில் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். காமேஷ் கிடச்சிருச்சா? கேட்டிங்கன்னா வந்து அவங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. கூச்சப்படாமல் மட்ட கேள்வி போதும். என்னடா சொல்றது? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா லாக்கர் ரூமை தேடி வந்து அலைகிறீங்க. 50 ரூபா கொடுத்துட்டு இவ்வளோ அலைய வைக்கிறாங்க. இது ரொம்ப டூ மச். இதை மாற்றி ஆகணும். தண்ணியை போட்டு நடந்துருக்காப்புல. ஒன்றும் இல்லை, இப்போ தான் ஃபிஷ்ஷு குடிச்சிட்டாங்க. இல்லை நம்ம மாப்பிள்ளை வந்துட்டு ஃபிஷ்ஷு குடிச்சாலே லைட்டாக போதே ஆகிடுவாப்புல.
என்ன டேய் அதான் சொல்றா டைலாக் இல்லை ஸோ அதிசயம்ல இருந்து யாராச்சும் பார்க்குறீங்க இதெல்லாம் நான் போட்டேன்னா இல்லை இதெல்லாம் நான் போட்டேன்னா ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்கடா. ஸோ வணக்கம் நண்பர்களே, என்னடா இன்ட்ரோ இங்கேருந்து கண்டினியூ பண்ணுறான்னு நினைக்காதீங்க. என்ன ஒரு சில பல சூழ்நிலை என்னால் எடுக்க முடியல, தோத்துக்கிட்டே இருக்கும். லாக்கர் ரூம் இப்படியாலே வைக்கிறாங்களா? ஸோ நீங்கள் தான் வந்துட்டு என்ன எதுவும் பார்க்கணும். இருக்கிற லாக்கர் ரூமுக்கு அவங்க இருக்கு ப்ரோ. அவங்க ஏமாத்தல, நாங்களாம் ஏமாந்துருக்கோம். அவங்களே ஏமாந்துருக்கோம். இப்போ நான் ஏதாச்சும் தவறாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. லாக்கர் ரூம் வந்துட்டு இங்கே இன்னும் வந்துட்டு வேறு யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு வரீங்கன்னா கொஞ்சம் தெளிவாக இந்த இடம்லான்னு சொல்லிட்டு யாராச்சும் தெளிவாக கேட்டு வந்திருக்கேன். நாங்கள் அந்த தப்பு பண்ணிட்டோம். பெரிய கனவு கண்ட மாதிரி என்ன சொல்லணும். மொபைல்லாம் பேக்ல போட்டு வச்சிருவோம். வண்டி சாவிலாம் இவன் லாக்கர் எதுக்கு கொடுத்தா நீங்க எங்கடா வைக்கிறீங்க? பாவிகளா அப்புறம் நீ யாரு நான் யாரும் ஆமா யாரும் நினைக்கலாம் நாங்கள் எல்லாருமே ஒரே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் கிடையாது. பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க. நான் காலேஜ் தேர்ட் இயர். நான் காலேஜ் முடிச்சுட்டேன். எனக்கே தெரியாது. ஆக்சுவலாக ஃபோன் வச்சிருக்கிற கஷ்டம் வந்து யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி எதுவுமே என்ஜாய் பண்ண முடியாது. இருங்க இவங்களை வர சொல்லிட்டு நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஸோ வெற்றிகரமாக வந்துட்டு ஃபஸ்ட்டு குளியலை முடிச்சாச்சு. அவங்கடா மறைச்சிட்டாங்க. சரி பாவம் பைய இவங்க 2 பேர் இருக்காங்களே, துபாய் மாப்பிள்ள வேறு இருக்கானே. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வயசு எனக்கு அமைச்சு 25. எனக்கு வயசு 21, 22 ஆக போகுது. அப்புறம் அப்படியே வந்துட்டு எல்லாரும் வயசையும் நான் வந்துட்டு இதில் அப்லோட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. 23 வயசு கேட்டால் இப்படி வச்சுக்கல. 17 20 மூதி வருகிறா அப்பா இருக்கா. ஆக்சுவலாக இங்கேருந்து வந்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இந்த ஸ்விம்மிங் பூல் இருக்க வந்துருக்கேன். அவ்வளோதான். இந்த தாத்தாட்ட கேட்டிங்கன்னா தாத்தா அடிச்சு தருவார். அவ்வளோதான். டீம் கோஆர்டினேட்டர். ஏன்னா வந்துட்டு அவர் தான் அதிசயத்துக்கு 2 தடவை வந்திருக்காரு, 3வது தடவை வந்திருக்காரு எங்களுக்காக. நீ ஏடா மந்திரிச்சு விட்ட மாதிரியே இருக்க டேய். மேய்ச்சது எருமை இல்லைன்னா பெருமை. ஸோ வந்துட்டு இதுக்கு ஒரு பாய் பாய் சொல்லிக்க வேண்டியதுதான். என்ஜாய் பண்ண முடியாத காரணத்தினால நான் வந்துட்டு ஃபோனை வச்சுட்டு போகிறேன். அண்ட் காலேஜ் ரைடில் ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸெல்லாம் வந்தீங்கன்னா. ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டு நல்லா குளிச்சுட்டு வந்தாச்சு. இதான் வந்துட்டு ஐஃபோன். இதை வச்சு பேசினா வந்துட்டு வியூஸ் வரும். சரி ஓகே. ஆக்சுவலாக வந்துட்டு அடல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 800 ருபீஸ். இந்த 800 கொடுத்த 800க்கு வந்துட்டு உண்மையிலே வருது. வருத்தாடா கொடுத்த 800க்கு உண்மையிலே வருது. எல்லாரும் வந்துட்டு ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணலாம். இந்த சின்ன பசங்களாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரைடும் இருக்குது. நீ சொல்கிறாடி கருப்பையா நானாக இருந்தால் வந்து ஒரு காசு வாங்கி இன்னொரு நீங்கள் நேர்கள்லாம் யோசிக்கணும். எந்த முட்டா பயிலாவது ஐஃபோனை இப்படி வச்சுட்டு ஆண்ட்ராய்டு வீடியோ எடுப்பானா? நான் என்னோட எளிமையை காட்டுறேன். என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு. அடுத்து வந்துட்டு ட்ரை ரைடு தான். நல்லா ரைடு இருக்கு, ஒன்றும் கிடையாது.
ஷேக். கேக் அலாவுதீன் காமிக்ஸ் வரும். டேய் கொடுத்த 800க்கு ஒர்த்தா இல்லைடா நீ சொல்ற. வரலாம், ஆனால் திரும்பி வராதீங்க. ஓகே, ஒரு தடவை வந்துட்டு 800 ருபீஸ் கொடுத்து ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கலாம். டைம் என்ட்ரன்ஸ் வந்துட்டு அந்த சைடு இருக்குது. நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த டியூப்லாம் அங்கே போய் வாங்கணும். ஓகேவா? டியூப்லாம் அங்கே போய் வாங்கிட்டு அப்படியே ஒரு ரைடாக வந்துட்டு நீங்கள் போய் என்ஜாய் பண்ணிக்கலாம். உங்களுக்கே தெரிஞ்சிடும் உள்ளே வந்தீங்கன்னா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே போகலாம் நினச்சோம், நாங்கள் இருக்கும்போது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. இதோ இந்த ரைடு அப்புறம் எல்லா ரைடும் வந்துட்டு சூப்பராக இருக்கும். உண்மையிலேயே இந்த ரைடெலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். இருக்கிறதுலே கொஞ்சம் த்ரில்லாக இருக்கும். உண்மையிலே சூப்பராக இருக்கும். அப்புறம் உள்ளே வந்தீங்கன்னா கேன்டீன் எல்லாம் இந்த சைடு இருக்கும். உங்களுக்கு வேணுன்றதை சாப்பிட்டுக்கலாம். வெளியே போனால் திருப்பி வர முடியாது. கேஷ் ஒன்லின்னு போட்டிருக்காங்க. ஸோ மறக்காமல் கேஷ் எடுத்துருவாங்க கையில். நாங்கள் எல்லாமே சுற்றிட்டு இருக்கோம். யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க, பார்த்துக்கலாம். ஸோ டிக்கெட் கவுண்டருக்கு வந்துட்டு ஜிபே பண்ணிட்டு கேஷ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உள்ளே. என்னன்னு சொல்லிட்டு நான் முன்னாடி போய் சொல்கிறேன். ஸோ அதனால் மறக்காமல் எல்லோரும் கண்டிப்பாக கேஷ் எடுத்துருவாங்க. ஸோ டிக்கெட் கவுண்டர் வந்துட்டு ஜிபே பண்ணிட்டு கேஷ் வாங்கியிருக்கோம். ரொம்ப காசு கொண்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ், காசு கொண்டு வந்திருந்தேன் இவ்வளோ அலைச்சல் தேவையே வந்துட்டு இல்லை. இருந்தாலும் அதிசயத்தில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அதை பாராட்டணும் கண்டிப்பாக. மறக்காமல் வந்துட்டு எல்லோரும் விளையாடும்போது இங்கே வந்துட்டு அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் விளையாடும்போது மறக்காம பார்த்து விளையாடுங்க. ஸோ அது ஒன்றும் இல்லை, வந்ததுலேருந்து ரொம்ப சுற்றினால எனர்ஜி ஃபுல்லாக ட்ரெயின் ஆயிடுச்சு. மைக்கும் இல்லை, சரியாகவும் பேசவும் முடியல. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரிலையே. ஆக்சுவலாக எல்லாமே வச்சுருக்காங்க. அதுவும் ஆர்டர் இது கமிட் பண்ணிட்டு விளாட்ற மாதிரி எல்லாம் இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு மிஸ் ஆகுது. அதாவது பேய் வீடுனா நார்மலாக பூட்டி தான் இருக்கணும். இங்கே வந்து விளையாடுற இடமே வந்து பூட்டி தான் இருக்குது. வேறு வந்துட்டு அந்த புட்டியை சொல்கிறாரு. எங்கள் அண்ணன் கார்த்தியோட எம்டி பைக்கில் போனால் இதை விட பயம் காட்டுவீங்க. இவங்க என்ன பயம் காட்டுறாங்க? அது மணி வந்துட்டு இப்போ 3 ஆச்சு. ஆனால் எல்லாமே பூட்டி இருக்கு. ஷூ என்னங்க இவ்வளோ பெருசாக இருக்குது. வாங்க வாங்க போய் பார்ப்போம். வந்துட்டு இங்கேருந்து இவ்வளோ பெருசாக போகுது. எதுக்கு இந்த இதில் சுற்றுறதுக்காக. எல்லோரும் எப்படி கத்துறாங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம். வந்துட்டு நிறைய ரைடு இருக்குது. பட் ஸ்டில் உங்களுக்கு வந்துட்டு பொறுமை தெம்பு எல்லாம் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே வந்து நல்லா விளாட்லாம். சகிப்புத்தன்மை வாழ்க்கையில் வந்து என்னதான் ஆனாலும் சரி இவங்க அடுத்தது நடந்துக்கலாம் அப்படின்னு போகிறது ஒரு சகிப்புத்தன்மை இருந்தால் அதிசயமா. ஆமாம், நான் சொல்கிறேன் 100% முடிவு பண்ணிட்டோம். வந்ததுக்கு அட்லீஸ்ட் ஒரு ரைட்லையாச்சும் ட்ராவல் பண்ணோம். வெயிட் பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு என்னடா இன்னும் 2 பீஸை காணும். ரொம்ப நேரமாக எதிர்பார்த்தேன். மிரர் மேஜ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. உள்ளே போயிட வேண்டியது தான். உள்ளே போய் என்ன இருக்குன்னு காமிக்கிறேன். இல்லை எது வழின்னு தெரியலையே. தரம் உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள். ஓகே, ஓரளவுக்கு விட்டு கொடுக்கலாம். ஆக்சுவலாக சைக்கிள்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு 360 சுற்றும்னு நினைக்கிறேன். ஸோ நான் போயிட்டு உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன். நம்ம பையனுக்கு ரொம்ப தைரியம் நினச்சா ஓர கத்துறான். விட ரொம்ப பயமாக இருக்குது. ஆரம்பிச்சுட்டாங்க. உள்ளே போய் பார்த்துட வேண்டியது. இது ஒரு அடர்ந்த காடு. ஒரு தடவை வந்துட்டு போயிட்டு வரலாம். எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. இங்கே நல்ல நேரம் பார்த்து மழை வேற போயிடுது. இதில் இன்னும் ரைடு எப்படி போகுதுன்னு தெரில. எப்படி போகுதுன்னு தெரில. மொபைல் வச்சுனா புது மொபைல் ஆச்சு. ஹாய்.
நல்ல நேரத்துக்கு இந்த ரைடில் வந்துட்டு சுத்தமாக கூட்டம் இல்லை. ஸோ வந்துட்டு ஆளாளுக்கு வந்து ஒரு சீட்டில் உட்காந்துட்டோம். ஹாய் சொல்கிறோம். வீடியோவில் வந்த பிரச்சனை இல்லை, வந்த பிரச்சனை இல்லையா? சூப்பர்ரா. உன் பேர்ரா? முகேஷ். நான் தான் முகேஷ். அதாவது என்ன பண்ணுறது, கூட்டமே இல்லைன்றது தெரிஞ்சு எல்லா ரைடுக்கும் போயிட்டுருக்கோம். 6 மணிக்கு மேலே சுத்தமாக எவனும் இல்லை. குறிப்பாக சொல்ல ஆள் கூட வர வேண்டியது. ஆக்சுவலாக ஆள்லாம் இருக்காங்க, ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தான் ஆள் இல்லை. அதனால் என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல் கேவலமான ரைடுன்னு தெரிஞ்சும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் 5:30க்கு மேலே வந்துட்டு கூட்டமே இல்லை. நீங்கள் 5:30க்கு மேலே வரணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் கப்பல் சார்ஜ் பண்ணி ஜாலியாக பண்ணுறேன். பெரியவடா பேசுடா. அவனுக்கு சொல்ல எனக்கு கருத்து இல்லை. கை பண்ணி கம்ஸ்டாரு ப்ரோ. சரி அப்படி பிள்ளை அடிச்சு மாதிரி கேட்டா ஆண்ட பரம்பரை அது கண்டு ஒரு வீட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது, பேச மாட்டேன். ஸோ பயணம் அவ்வளோதான் இன்றைய முடிவடைந்தது. நீங்கள் ஏதாவது சொல்ல மாட்டாங்க? கொஞ்சம் மொக்கையாக இருந்தாலும் நல்லா தான் இருந்துச்சு. 800 ரூபாய்க்கு வச்சு. ஆமாம் சொல்லி தான் ஆனோம். ஆனால் 800 ரூபா கட்டிடுவோம். நீடா? 8 ரூபாய்க்கு 800 ரூபாய்க்கு நல்லா இருந்துச்சு. நீடா? பிரியாணி. ஆமாம், நீங்கள் வந்துட்டு யாரும் சாப்பிடாதீங்க. இது வந்துட்டு அட்வைசபிள். சாப்பிடாதீங்க யாரும். லைட்டான பிடிச்சோம். நீங்கள் எல்லோரும் நினைக்கலாம் என்னடா ஒரு 2 பீஸை காணவே அப்படின்னு. அவங்க 2 பேர் வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்களுக்கு ஃபோன் சிக்க கருமான செய்வேன்.